இயேசு கிறிஸ்து குழந்தையாக இவ்வுலகில் பிறந்தபோது கிழக்கிலிருந்து 3 ஞானிகள் அவருக்கு பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இந்த 3 பொருட்களும் எவற்றை அடையாளப்படுத்துகிறது என்று சிந்திக்கலாமா? முதலில் பொன். மிகவும் மதிப்புடைய பொன்னை கொடுப்பதன் மூலம் இயேசுவை ராஜாவாக அங்கீகரிப்பதை காட்டுகிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று சொல்லியே அவரை காண வந்தார்கள். இரண்டாவது தூபவர்க்கம். வாசனை கொடுக்கும் இந்த பொருளானது புகை மற்றும் சுகந்தங்களில் பயன்பட்டது. இயேசு தெய்வீக தன்மை கொண்டவர் என்பதை காட்ட இது கொடுக்கப்பட்டது. மூன்றாவது வெள்ளை போளம். இதனை அபிஷேகத்திற்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்துவார்கள். இது துன்பத்துக்கும் மரணத்துக்கும் தொடர்புடையது. இயேசு கிறிஸ்து அடைய போகின்ற துன்பத்தையும் மரணத்தையும் முன்னறிவிப்பதாக இது காணப்பட்டது. இப்படி இந்த 3 பொருட்களும் மதிப்பிலும் ஆன்மீக காரியத்திலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இன்று வரை கருதப்படுகின்றது.